வணக்கம். காரடையான் நோன்பு இது பலருக்கு தெரியாது. பல இனத்தவர்கள் கொண்டாடுவதில்லை. இனியாவது கொண்டாட வேண்டும் என்பதற்காக, அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை போடுகிறேன். இது ஒரு மங்களமான ஒரு நோன்பு. ஒரு விரதம் இருந்து இறைவனை புனிதமாக, தூய்மையாக வழிபடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விரதம். அதாவது தன்னுடைய கணவன் ஆரோக்கியத்துடன், தன்னிடம் அன்போடு நீண்ட காலம் வாழ வேண்டும், யோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்காகவும், திருமணமாகாத பெண்கள் ஒரு நல்ல கணவன், அந்த தேசத்தின் மீதும் சமயத்தின் மீதும் இறைவன் மீதும் பற்றுள்ள ஒரு நேர்மையாக வாழக்கூடிய ஒரு நல்ல குணமுள்ள கணவன் அமைய வேண்டும் என்பதற்காகவும் செய்யக்கூடியது. இதனால் என்னென்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும் தனக்கோ கணவனுக்கு. இதை சாவித்திரி நோன்பு, கௌரி நோன்பு, காமாட்சி நோன்பு என்று கூட சொல்வார்கள். சாவித்திரி எப்படி கணவனை மீட்டாலோ அப்படி மீட்கக்கூடிய உள்ளது. அதுபோல் இழந்த பொருள்களை எல்லாம் மீட்கக்கூடிய அந்த நலனும் கிடைக்கும் என்று வழி வழியாக இந்த நம்பிக்கையோடு எல்லோரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு கார அடை, இனிப்பு அடை, வெண்ணெய், அப்புறம் எப்பொழுதுமே நாம் வழிபாட்டில் வைக்கக்கூடிய பொருள்கள், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், இப்படியெல்லாம் வைத்து எப்படி பூஜிக்க வேண்டுமோ அப்படி பூஜிக்க வேண்டும். ஒரு விரதம் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சிறந்த அந்த சனாதன தர்மத்தை கடைபிடித்து கொண்டே அதை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லை. பெண்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நோன்பு. அன்பர்கள் கடைபிடித்து உயுமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகர் விடைபெறுகிறார்.